அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது போரூர்லேருந்து பூந்தமல்லிக்கு மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த ரோட்லேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தனி வீடு 3 பெட்ரூமாக அமைச்சிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடல். ஒரு பக்கம் 30 அடி ரோடு, இன்னொரு பக்கம் 24 அடி ரோடோட அமைஞ்சிருக்கு இந்த தனி வீடு. போரூர் டு பூந்தமல்லி மெட்ரோ ரயில் ஒர்க் முடிஞ்சதும் பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பெங்களூர் ஹைவேல எங்கெங்கே ஸ்டேஷன் வருதுன்றதை நம்ம ஒரு வீடியோவாக செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டை பார்த்து புக் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக புரியும் இந்த இடத்தோட மதிப்பு எப்படி மாறப்போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆல்ரெடியே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்குமே மெயின் ரோட்டில் ரொம்பவே ஃபேமஸான பிராண்டு ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டும் பக்கத்துலேயே இருக்குது. அரவிந்தர் ஐ ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இருக்குது. சவிதா ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெயினான லொக்கேஷனில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க தனி வீடு அமைஞ்சிருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுவீங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு ரூம் சைஸையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு வசதியெல்லாம் செஞ்சுட்டாங்க. இந்த கிச்சனை மாடுலர் கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், லிவிங் ரூம், கிச்சனு, ஒரு பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸு 9க்கு 12.1 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டேர்கேஸுக்கு கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போய் பார்க்கலாம். ஸ்டேர்கேஸுக்கு ஃபுட் லைட்லாம் எல்இடியில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஃப்ளோரிங்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச மினி லிவிங் ரூமை பார்க்குறோம். இதை ஒரு சிட் அவுட் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் ஒரு பால்கனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாகவுமே ஃப்ளோரிங்க்கு 4x2 வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைனாக லைட்டிங் எஃபெக்டோட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸு 10க்கு 14.1 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த ரூமுக்கும் தேவையான அளவுக்கு செல்ஃபு, லாஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் டிசைன் செஞ்சுருக்காங்க. வால் டைல்ஸை சீலிங் ஹைட்டுக்கு பதிச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீசர் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸு 13.5க்கு 14.1 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. பால்கனி வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பால்கனியை பார்க்க போகிறோம். பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு வுட்டன் டிசைனில் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல அமைச்சு கிளாஸ் ஃபினிஷிங் செஞ்சுருக்காங்க.
இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இதையும் வெஸ்டர்ன் டைப்பில் டிசைன் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸை சீலிங் ஹைட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பதிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். இதுபோல் பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் டெரஸோட என்ட்ரன்ஸுக்கு டோர் அமைச்சு சேஃப்டி பர்பஸுக்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸுக்கு கூலிங் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. வீடுகள் அதிகமாக அமைஞ்ச நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் இருந்த வீட்டை தான் இப்போ நம்ம பார்த்தோம். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கு ஏர் ப்ராப்பர்ட்டி.